மூன்றாவது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். வேகமாக வாசிக்கணும், சீக்கிரம் எடுங்க, நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் டைம். எல்லோரும் வேகம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும், இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய வேலையை செய்யணும், நம்முடைய வேலை காரியங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலை, இதில் நிறைய காரியங்கள் அடைபட்டு ஒரு தெளிவுக்குள்ளே இல்லாமல் ஒரே போராட்டம், நெருக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தெல்லாம் ஆண்டவர் வெளியே வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் திறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தராலே என்ன செய்ய முடியாது? உங்களுடைய பிரச்சனைகளில், உங்களுடைய போராட்டங்களில், உங்களுடைய நெருக்கங்களில் நீங்கள் வெளியே வருவதற்கு அடைபட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களுக்கு வெளியே வருவதற்கு முதலாவது உங்களுக்கு வாசல் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஆண்டவர் தெளிவாக சொல்லி தர்றாங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். நான் திறந்துட்டபடினால அதை ஒருத்தராலையும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில், போராட்டங்களில், நெருக்கங்களில் இப்போ இருக்கிற அடைபட்ட சூழ்நிலை, எனக்கு இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைகளில் அங்கேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் முதல்ல யாருக்கிட்ட போகணுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போகும் பொழுது அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? வைப்பார். அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்னால் வச்சாச்சுன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து, வழிகள் திறந்து, உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கான ஜெயத்தின் பாதை தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு அந்த வாசல் திறக்கணும். அந்த வாசல் ஆண்டவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வாசல் திறக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் வசனம் அழகாக சொல்லுது. அந்த 3:8 பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 அதில் பாருங்கள், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அப்போ திறந்த வாசல், உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகி நீங்கள் ஃப்ரீயாக போகணும், பிரச்சனைகளை ஜெயிக்கணும், கடந்து போகணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் எதை கைக்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கைக்கொண்டு உங்கள் வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளிலேயும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வாசல் திறக்கணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையும் வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ வசனத்தை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எதை வைப்பார்? திறந்த வாசலை வைப்பார். அடுத்தது வாசிங்க, லூக்கா 10:42. நீங்கள் வசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து இயேசு நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னு பார்ப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். விட்டெடுபடாத தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே நம்ம மார்த்தாள், மரியாள் அப்படின்னு 2 பேரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இயேசுவும் சீசர்களும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் ஆண்டவர் வசனங்களை எடுத்து ஜனங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறார், சொல்லி கொடுத்துட்ருக்கார். மரியாள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய என்ன பண்ணுறாங்க? அவர் பாதத்தில் என்ன செய்தாங்க? உட்கார்ந்துருந்தாங்க. வாசிங்க, நீங்கள் 38 வாசிங்க பார்ப்போம். வாஸ்தா தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். மார்த்தாள் என்கிற ஸ்திரீ என்ன செய்கிறார்? அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி
என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா? என் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு அவளுக்கு என்ன செய்யும் சொல்லும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சரி, இப்போ என்ன சொல்கிறாரு, தேவையானது ஒன்று தான்ப்பா. அந்த ஒன்றை மரியாள் என்ன செய்கிறா, தெரிந்தெடுத்திருக்கியா. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்திருக்கிறாள். மரியாள் என்ன பண்ணா, அவர் பேசிகிட்டு இருக்காரு, பாதத்தில் உட்கார்ந்துருந்து என்ன செய்கிறா, கேட்டுட்ருக்கா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வசனம் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மார்த்தாளையும் மரியாளையும் பற்றின கதையை ஆண்டவர் பைபிளில் எழுத அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்ய யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா, அங்கே வந்து இயேசுவுக்காக தான் என்ன செய்கிறா, வீட்டில் இடம் கொடுத்தது மார்த்தாள். வீட்டுக்கு வந்த இயேசுவுக்கு சாப்பாடு செஞ்சு தயாரித்து கொடுக்குறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது மார்த்தாள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பற்பல வேலைகளை குறித்து என்ன செய்கிற, ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனால் அவர் நல்ல பங்கை தான் தெரிஞ்சிருக்க, இருந்துட்டு போட்டு நீ என்ன செய், வேலையை செய் அப்படின்ட்டு விட்டார். அப்போது ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, வசனம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மார்த்தாளுடைய மரியாளுடைய கதையை வைத்து நமக்கு சொல்லி தருகிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு. அதனால தான் ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்லுகிறார், நீ உன்ட்ட கொஞ்சம் பலன் இருந்தும் என்னையை மறுதளிக்காமல் நீ வசனத்தை கை கொண்டபடினால உனக்கு திறந்த வாசலை என்ன செய்கிற, வைக்கிறேன். அப்போ வசனம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். உங்களுக்கு வாசல்கள் திறக்கணும். நீ இயேசுவுக்காக பிரயாசப்படலாம், ஓடலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அதில் ஜெயத்தின் ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை உண்டாகி நீ கடந்து போகணும் அப்படின்னா நாம் முதலாவது என்ன செய்யணும், வசனத்தை கேட்கணும், கை கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ ஏன் அந்த வசனத்தை வந்து கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறார், அவர் பாதத்தின் அருகே உட்காரன்னு எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன், 3 நாளாக நீ கவனிச்சியா இல்லை அவகிட்ட சொன்னான்னு தெரில, 3 நாளாகிட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போய், அப்படி தானே, சின்ன பிள்ளைக்கு ஒரே கரைச்சல் பண்ணிகிட்டு இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது 3 நாளாக. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க 3 நாளாக பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கரைச்சல் பண்ணுறா. அப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு வயிற்றில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மருந்து கொடுத்து பார்த்தா அதை கரைச்சலை நிப்பாட்டுற மாதிரில, அப்புறம் எதெல்லாமோ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் குளிப்பாட்டினதுக்கப்புறம் உடம்பு வலியெல்லாம் போய் கொஞ்சம் நிம்மதியாக இன்றைக்கி தான் பிள்ளை என்ன செய்யுது, தூங்கு. 3 நாளும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யலாம், பிள்ளைக்காக எல்லா நாளும் ஜெபம் பண்ணுறோம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் சொன்னால் தானே தெரியும், சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் இன்னும் துரிதமாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை என்ன செய்வார். அது ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் தந்த பிள்ளை. அது வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அதிசயம். அப்போ நீ எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் அதை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது தான் நீ அந்த காரியத்தில் அவளுடைய காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனுஷனாக இருக்கிற நானே சொல்லியிருந்தால் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, நம்மை உண்டாக்கிய தேவன் என்னுடைய வார்த்தையை என் பிள்ளை கேட்கணும், என் வார்த்தையின்படி வாழணும்னு அவர் எதிர்பார்ப்பாரா, எதிர்பார்க்க மாட்டாரா? அதனால தான் மார்த்தாள் அவருடைய பாதத்தின் அருகே உட்காந்து அவர் நல்ல பங்கை என்ன செய்தாள், தெரிந்தெடுத்தாள். ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். பிள்ளை வெளிநாட்டில் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நிறைய காசு பணம்லாம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு 20 வருஷம் நீ தொடர்ந்து ஊருக்கே வரலை அப்படின்னா உங்கள் அம்மா உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு மெதுவாக வாயான்னு சொல்லுவாங்களா, இல்லை கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லை நீ என் பக்கத்தில் ஏறின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்களா? ஒரு தாய் வந்து என்ன செய்யும், தன்னுடைய பிள்ளை நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே எதிர்பார்ப்பாங்க. அதைத்தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நான் அவருடைய வார்த்தையை கேட்க வேணும், அவருடைய வார்த்தையின்படி வாழணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன செய்யுது, எதிர்பார்க்கிறத போல இயேசுவும் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனால தான் மார்த்தாள் பல வேலைகள் செய்கிறோம், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், இல்லைன்னா என்ன பிரசங்கம் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம், வீடியோ போடுறோம், என்ன செய்கிறோம், ஆண்டவருக்காக அதை வாங்கிட்டோம், நம்ம காசு எடுத்து போட்டு ஆண்டவருக்கு செலவு பண்ணிட்டோம், ட்ராக்ஸ் கொடுத்துட்டோம், இன்னும் போய் சுவிசேஷன் சொல்லிட்டோம், எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்கிற நீ பற்பல வேலைகளை குறித்து தான் என்ன செய்கிற, கவலைப்படுற. ஆனால் நல்ல பங்கு என்னது அப்படின்னு சொன்னால், நீ என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய், செவி கொடுப்பதோடு அல்லாமல் அதன்படி வாழ முயற்சி செய், அப்பொழுது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன்னு சொல்லி யார் சொல்கிறா, ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருப்போம், நாங்கள்
ஏதோ ஒருத்தன் ஜெபம் பண்ணும்போது 2 பேர் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி உபவாசம் இருக்கிறேன், 10ல் 1 பங்கு தசமபாவத்தை கொடுத்துறேன், வெந்தயத்திலும் தானியத்திலும் ஓமத்துலையும் சீரகத்துலையும் நீ வெட்டின வயலில் உள்ள கோதுமையில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடுறோம், காணிக்கையை கொடுத்துட்றேன், எல்லாத்துலேயும் நான் சரியாக தான் இருக்கேன், கற்பனைகளை என்ன செய்கிறேன், கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், உண்மையை தலையை குனிஞ்சு நின்றுட்டு, தலை நிமிர்ந்து உண்மை பார்க்கக்கூட நான் தகுதியற்றவன், என்னை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்குறேன். ஆண்டவர் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தவனை ஓரமாக எட்டி உதச்சி தூக்கி தூர போட்டுட்டு அந்த தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அவர்கிட்ட போயிட்டு உங்களை பார்க்கக்கூட எனக்கு தகுதியிலேன்னு ஆண்டவரை தேடுன்னு அந்த மகனை என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை என்ன விரும்புகிறார் மனுஷனிடத்தில் அப்படின்னா, மரியாளை பார்த்து மார்த்தாளை பார்த்து மரியாளே, மார்த்தாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்கிறார். மார்த்தாள் நல்ல பங்கை, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு மார்த்தாள் இடத்துல சொல்கிறாரு. அவள் என்ன தெரிந்து கொண்டார்னா, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறத என்ன செய்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறாள். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறத கேட்குறத அவ்வளோ ஆர்வமாக கேட்குற அந்த வசனத்தின்படி வாழ்கிற எண்ணமுள்ள அந்த மரியாதை ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தி பேசுகிறார். அதுபோல தான் நாம் இந்த பூமியில் செய்கிற ஆண்டவருக்காக நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லுகிற பெருமைகளை எல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு ஆண்டவர் என் பாதத்திலிருந்து என் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார், உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய கோயிலை கட்டி, இது அன்னைக்கு 2 ஒரு பாஸ்டரும் ஒரு பையனும் நம்மளை பார்க்க வந்திருக்கும் பொழுது அவங்ககிட்ட சொல்லி, அவங்க பார்த்துட்டு நல்ல வேலை பார்த்துருக்கீங்களே, சூப்பராக இருக்குது, நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நல்ல அது பார்க்கும்போதே ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண மாதிரியே தெரியுது அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே நம்மளும் தெரியாதா, அதை இவன் செஞ்சு தந்தான், இதை அவன் செஞ்சு தான், அது இப்படி பண்ணோம், அதை அப்படி பண்ணோம், அப்படியே ஓவர் பில்டப் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். நம்முடைய கிரியைகளை மேன்மைப்படுத்தி பேசுகிறத ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்கு முன்பாக போயிட்டு சொல்கிறாங்க, இந்த ஆலயம் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த கற்கள் அங்கே உள்ளது, இது இப்படி கட்டப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறாங்க, 3 நாளில் என்ன செஞ்சிருவோம், இடித்து போட்டுருங்க, ஒரே நாளில் என்ன செஞ்சுருவேன். உன்னுடைய நீங்கள் சொல்லுகிற இந்த பெருமையான மேன்மையான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுக்கும் ஆண்டவரிடத்தில் போய் சேருகிற அவருடைய பாதத்தில் அமருகிறதுக்கு நிகர் அல்ல. அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறது நல்ல திறமையான காரியங்களை செஞ்சுட்டீங்க, சாதிச்சிட்டீங்க சொல்லுகிறது இல்லை. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னென்னா, அவருடைய பாதத்தில் இருக்கணும், அவருடைய வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. நேரம் ஆகிட்டு சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9, 10. பயந்து என்ன பண்ணிட்டாராம், ஆண்டவர் ஆதாமை தேடுறார். அவன் தப்பு பண்ணிட்டான், ஆண்டவர் தெரியுமா தெரியாதா, தெரியும், ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் தேடுறார், என் பிள்ளை என் பக்கத்தில் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுனா. நாங்கள் என்ன செய்கிறோம், பயந்து ஒளிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவன் என்ன சொல்லணும், தப்பு பண்ணிட்டோம், ஒரு வாட்டி மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் பயந்து என்ன செய்கிறோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு இதில் புரிய முடியும் நம்மளால். மார்த்தாள் மரியாளுடைய விஷயத்தில் சொன்ன விஷயம் ஆதாமுடைய காரியத்தில் சொல்லுற, இன்னும் பலருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறது. இந்த இளைய குமாரனை பாருங்கள், அவன் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஓடிட்டு அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு தன்னுடைய ஆஸ்தியை பங்கு வைத்து கொண்டு போய் அழிச்சிட்டு வந்த இளைய குமாரன் வரும்பொழுது, மனம் திரும்பி வரும்பொழுது இந்த தகப்பன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு முந்தி ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டான் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த இளையகுமாரன் ஐயோ சொத்தெல்லாம் அழிச்சிட்டான், இவன் எல்லாத்தையும் வீணாக்கி போட்டான் அப்படின்னு கோவப்படாமல் தன் தகப்பன் என்ன எதிர்பார்க்குறான், என் பிள்ளை எப்போ என்கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் மார்த்தாள் மரியாள் கதையில் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ உலகத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கியா, ஆனால் மார்த்தாளோ என் பாதத்தின் அருகே உட்கார்ந்து நல்ல பங்கை என்ன செய்தாள், தெரிந்து கொண்டார். ஆதாமை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எதிர்பார்க்கிறார், இவன் என்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வராமல் என்ன செய்வான், பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு ஆதாம் சொல்கிறான். அதனால பெரிய சாபங்களை என்ன செய்தான், ஆதாம் பெற்றுக்கொண்டான். எல்லா சொத்தையும் அழித்த இளையகுமாரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காரணம், இயேசுவினிடத்தில் திரும்ப ஓடி போனது.
மார்த்தாள் இயேசுவுக்காக பல வேலைகளை செய்கிறார். ஆனால் மரியாளை தான் ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறார். அவள் நல்ல பங்கை தெரிந்த, ஏன்னா அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தாள். நீங்கள் வேதம் ஃபுல்லாக, பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக அதை செய்தான் இதை செய்தான் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் உயர்த்தி வைக்கிற தாவீது ஆண்டவருக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால செய்த யுத்தங்கள் எவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கான். ஆனால் ஆண்டவர் தாவீதை சொல்கிற முக்கியமான காரியம், அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா உடனே போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன், மன்னிங்க அப்படின்னு அழுவான் பாருங்க. அதை பார்த்து சொல்கிறார், இவன் என்னது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறான். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளிக்கிறான். ஆனால் 3 முறை மறுதளித்த உடனே ஆண்டவர் தூக்கி தூர என்ன செய்யலை, போடலை. அவனை ஆண்டவரை சபிக்கவும் தூசிக்கவும் தொடங்கின பேதுரு மனம் கசந்து அழும் பொழுது இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் அவருடைய வசனத்தை கேட்டு இந்த பாதையில் ஓடுவதற்காக மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்தாலும் எழும்பி போய் நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சேர்த்து கொண்டு முன்பு இருந்ததை விட உயரமான இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்வார், வைப்பார். உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்னாடி வைப்பார். உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாக வாசல் அப்போ தான் திறப்பார். நமக்கு திறக்காமல் இருக்கிறதுக்கு பிரச்சனையே நாம் வசனத்தை கேட்கிறதும் இல்லை, வசனத்தின்படி வாழ்வதும் இல்லை. வசனத்தின்படி வாழ்வதும் இல்லை. முன்னாடி நான் அடிக்கடி சில காரியங்கள் பேசும்போது வசனத்தின் அடிப்படையில் நான் யோசிச்சு பார்ப்பேன். இப்போ வேலைக்கு சேர்ந்தோம், வேலையில் போயிட்டுருக்கும் பொழுது நம்ம வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து திருடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அதில் உண்டு. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் படித்த அந்த வசனம் ஞாபகப்படுத்துது. என்ன வசனம் ஞாபகப்படுத்துது அப்படின்னா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாய் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த வசனம் உள்ள என்ன பண்ணுது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் இந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு எப்படி ஆண்டவரை என் வீட்டை நடத்துறது, இந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு இன்னும் ஊழியத்தின் பகுதியை எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எந்த நோயையும் ஆண்டவர் என்ன செய்யலை. அதுக்கு முன்னே நிறைய நோய்கள் வந்துருக்கு, பிரச்சனைகள் வந்துருக்கு, போராட்டம், நிறைய செலவுகள் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சம்பளம் இருக்கி அதில் நம்ம உண்மையாக இருக்க முயற்சி பண்ணி பல முயற்சிகள் எடுத்தோம் சம்பாதிக்கிறதற்கு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய வியாதிகளை தந்து செலவுகளை என்ன செய்யலை, அனுமதிக்கலை. ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சம் சம்பளம் தான் இருக்கேன், அவன் உண்மையாக இருக்க நினைக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து உயர்த்த. அப்போ வசனத்தின்படி வாழ நாம் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக என்ன செய்கிறார், வைக்கிறார். என்ன பண்ணார், இவன் இந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு இன்னும் காலத்தை ஓட்ட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க முயற்சி செய்தபடினால நம்மளை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன் அப்படின்னு சொன்ன தேவன் சம்பளத்தை உயர்த்தி தந்தார். அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒன்று செய்ய நினைக்கும். அவர் திறக்கும் பொழுது அதை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அனுபவிக்க, நீங்கள் சுதந்திரித்து கொள்ள, அதை ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு திறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்யுங்க. 100% வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவரால் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ, நம்மளை அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும். இப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்ட என்ன எதிர்பார்த்தாருன்னு பார்த்தோம். அவன் என்னை கூப்பிட மாட்டானா, என்கிட்ட வரமாட்டான்னு எதிர்பார்த்தார். அப்படி வந்திருந்தா என்ன தரமாக நடந்திருக்கும். வாசிங்க எரேமியா 33:3 வாசிங்க. எரேமியா 33:3 எடுத்தாச்சா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதான். நீ என்னையை நோக்கி கூப்பிடு, ஏங்கிட்ட வா, ஏன் பாதத்தில் ஏறி, என்னுடைய சமூகத்தில் ஏறி, நீ உன்னுடைய பாரங்களை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வை. உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுறதில்ல, அவரை பார்க்கறதில்ல, அவர் பாதத்தில் அமர்றதில்லை, அவர் வசனத்தை கேட்கறதில்ல, அதன்படி வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் உயரமான இடத்துக்கு நம்மளால் போக முடியும்?
ஆண்டவர் நீங்கள் உயர்வான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அடைய உங்களுக்கு திறந்த வாசலை அவர் உங்களுக்கு முன்பாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை சொல்லி உயர்த்தி வைக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்தாச்சா? வேகமா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் முறிவடைவது இல்லை. இப்போ நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும், வேறு வழியே இல்லை. நமக்கு வர்ற பிரச்சனைகளை யோசிக்கும் போது தலையே சுற்றுது, அவ்வளோ பிரச்சனை வருது, அவ்வளோ நெருக்கம் வருது, அவ்வளோ காரியம். ஆனால் நாம் இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம், ஆண்டவர் எப்படியாவது நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அதில் வசனம் அப்படி தானே வெளிப்படுத்தின விஷயம் 3:8 வாசிக்கும் போதில் என்ன சொல்லிருந்துச்சு? உனக்கு இருந்த அந்த கொஞ்ச பலத்தோடே நீ என்னை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால். அப்படி தானே உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட ஆண்டவர் எப்படியும் வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்படி வந்தால் கூட ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஏதாவது உதவி செய்ய ஆண்டவரேன்னு அவர் அதை தான் எதிர்பார்க்குறேன். என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வை அப்படின்னு சொல்ல. உனக்கு அறியாதும் எட்டாதுமான காரியத்தை அறிவிப்பேன். உன்னுடைய பாரத்தை நீ இறக்கி வைக்கும் பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்படி தான் ஆண்டவர் அழகாக சொல்லி தர்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த பிரச்சனை, போராட்டம் வரும்போது சோர்ந்து போய் என்ன செஞ்சிடும்? சோர்வு வரும், பிரச்சனை வரும், எனக்கும் வரத்தான் செய்யுது, போராட்டம் வரும், நெருக்கம் வரும். எனக்கும் ஒரே பாதை தான் எல்லாருக்கும் நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், பணம் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை, எல்லாராலையும் பிரச்சனைகள் வரும். ஆனால் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் என்ன செய்வார்? என்னை விடுதலை ஆக்குவாருங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடாமல் அந்த கொஞ்சம் பலத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் போய் அந்த பாரங்களெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரே ஒரு காரியம்தான். வாசிங்க பார்ப்போம். 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எத்தனை வாட்டி இந்த வசனத்தை வாசித்திருப்போம்? எவ்வளோ வாட்டி இதை பைபிளில் படிச்சிருப்போம்? எத்தனை நேரம் மற்றவங்க சொல்ல கேட்டிருப்போம்? நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்தணும். ஆண்டுடைய பாதத்தில் போய் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழணும். அவர் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீ என்னை நம்பி உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ என்னை நம்பி என் பாதத்தில் உட்காந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய், நான் உனக்கு என்ன செய்வேன்? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன். நீ என்னையை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களெல்லாம் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லித்தர்றார். நான் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்யும் பொழுது திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக இப்போ உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் உடைபட்டு நொறுக்கப்பட்டு அதன் விட்டு கடந்து நீ வாசல் வழியா சுதந்திரமா ஃப்ரீயா நீ கடந்து போக போற. அதை ஒருத்தராலையும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. நீ ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்து விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து